ஸோ 2017 பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிட்டத்தட்ட எல்லா கேக்ஸுமே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அழகாலாம் இல்ல, சாப்பிட்ற மாதிரி. ஸோ அந்த கேக்ஸ் எல்லாம் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, பக்கத்து வீடு, எதிர் வீடு, ஆ சும்மா நெய்பர்ஸ் எல்லாருமே வீட்டுக்கு வர்றவங்க, அப்புறம் நான் மேக்ஸிமம் ஜிம் போவேன். யோகா, வாக்கிங், ஜிம் 3மே நான் அந்த டைமில் போயிட்டுருந்தேன். பிகாஸ் நமக்கு பொழுது போகணும் இல்லையா? ஸோ அதனால் போகும்போது அங்கே ஜிம்மில் எல்லாருக்குமே தினம் எதையாவது செஞ்சு கொண்டு கொடுத்து சாப்பிட வைக்கிறது தான் என் வேலை. நான் சாப்பிட மாட்டேன். ஆனால் நான் ஏதாவது கொண்டு போகாமல் இருக்க மாட்டேன். ஒரு காலத்தில் குக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்த டைமில் ஏதாவது ஒரு பலகாரம் நான் செய்கிறத கொண்டு போயிட்டுருந்தேன். எப்போ கேக்ஸ், குக்கீஸ்னு ஆயிடுச்சோ அதுக்கப்புறம் அதில் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று வெரைட்டியாக செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருந்தேன். இதில் பெரிய டர்னிங் பாயிண்ட் என்ன தெரியுமா? அதை வாங்கி சாப்பிட்டு பார்த்த நிறைய பேருக்கு அவங்களுக்கும் அதை செஞ்சு பழகணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. என் கூட ஒர்க் அவுட் பண்ணவங்களும் சரி, எனக்கு ஒர்க் அவுட் சொல்லி கொடுத்தவங்களோட ஒய்ஃபும் சரி, எல்லாருமே என்கிட்ட கிளாஸஸ் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். நானே ஒரு கற்றுக்குட்டி என்கிட்ட சாப்பிட்டு அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கும் சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஒரு மாதிரி மனசுக்குள்ளே அப்படி ஒரு பூரிப்பு, ஒரு சந்தோஷம். கிட்டத்தட்ட 6 பேர் கேட்டாங்க. பட் கற்றுக்க வந்தது என்னமோ 3 பேர் தான். அந்த 3 பேருமே என்கிட்ட கேட்கும்போது என்னால் அதை ஓகே பண்ண முடியல. பிகாஸ் அவ்வளோதான், வீட்டுக்கு தெரிஞ்சால் கொண்டுற மாட்டாங்க. ஆனால் எல்லாருக்குமே இவங்கள நல்லா தெரியும். ஸோ நான் சொன்னேன், நீங்கள் டேரெக்டாக அவங்க அண்ணன்ட்டே கேளுங்கப்பா, அவங்க ஓகே பண்ணிட்டா நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். பிகாஸ் நம்ம முடிவு பண்ணுறது இல்லை இல்லையா? ஸோ அவங்க ஓகே பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க பக்கம் திருப்பிட்டேன். எல்லாரும் அவங்கக்கிட்ட போய் பேசி கெஞ்சி அண்ணன் அண்ணன் அண்ணன்னு சொல்லவும், சரி போ சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பாடா பர்மிஷன் கிடச்சிச்சு அப்படின்னு நினச்சி நான் ஒரு ஆர்வத்தில் என்ன பண்ணிட்டேன், போஸ்டர் மாதிரி சின்னதாக ரெடி பண்ணேன். எனக்கு என்ன ஆசை அப்படின்னா, அந்த 3 பேர் வராங்க இல்லையா, ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுத்தாலும் அதே எஃபர்ட் தான், நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுத்தாலும் அதே எஃபர்ட் தான் இல்லையா? ஸோ நம்ம ஒரு சின்ன போஸ்டர் மாதிரி ரெடி பண்ணி அதை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சா யாராவது எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஜாயின் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானாக திமிர் எடுத்து போய் அப்படி ஒன்று ரெடி பண்ணேன். ரெடி பண்ணி இருக்கிறதுல கம்மி ஃபீஸ், என்னால் எவ்வளோ போட முடியுமோ அப்படி ஒன்று போட்டு ரெடி பண்ணேன். அதுதான் இந்த போஸ்டர். அதுக்கப்புறம் அதை காமிச்சேன் பாருங்கள், செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க. நான் உங்ககிட்ட இவங்களுக்கு சொல்லிக் கொடுன்னு மட்டும் தானே சொன்னேன், நீ எதுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்க, என்ன நினச்சி பண்ணிகிட்ருக்கேன்? நான் இல்லை 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 சரி வேண்டாம். அப்படி யாரை கேட்டு ஃபீஸ் போட்ட? ஆசைக்கு தானே கேட்குறாங்க, நீ சும்மா பொழுதுபோக்குக்கு தானே சொல்லிக் கொடுக்குற, சொல்லிக் கொடு, ஃபீஸ் எல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. எனக்கு அப்படியே கஷ்டமாக இருந்தது. ஏதோ ஒரு சின்ன இன்கம், காசுக்காக இல்லை சத்தியமாக, இருந்தாலும் அது ஒரு அங்கீகாரம் இல்லையா? அது மாதிரி நினச்சி தான் நான் ஆசைப்பட்டேன். அப்புறம் அவங்க என்னை கற்றுக் கொடுக்க விடுறாங்கல்ல, அதுவே பெரிய விஷயம். அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இம்மீடியட்டாக அந்த ஃபீஸ்னு போட்ட காலமில் ஃபீஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரீ கிளாஸ் அப்படின்னு போட்டு ஒரு போஸ்டர் ரெடி பண்ணேன். அதையாவது நம்ம தூக்கி ஸ்டேட்டஸில் போடுவோம் அப்படின்னு நினச்சா, அதுக்கப்புறம் அதை கொண்டு காமிச்சிட்டு இந்த மாதிரி போட்டுக்கிறேன் அப்படின்னு. சும்மா வாயில் சொன்னால் போதும், அவங்க 3 பேர் தானே வரப்போகிறாங்க, அவங்க வரட்டும், நீ எதுக்கு இதெல்லாம் இது ரெடி பண்ணிகிட்ருக்கு, இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னாங்க. நான் ஸ்டேட்டஸே போடலை. சரி வேண்டாம், எதுக்கு ஸ்டேட்டஸில் போட்டுக்கிட்டேன்னு சொல்லிட்டு ரெடி பண்ண போஸ்டரை யாருக்காவது காட்டணும்னு ஒரு ஆசையில் அந்த வர்ற 3 பேருக்கு மட்டும் அதை அனுப்பி விட்டேன். எப்படியும் அவங்க வருவாங்க, சரி அவங்களுக்கு அதை அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் அனுப்பிட்டு விட்டுட்டேன். எனக்கு இந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாது, நமக்கு சொல்லிக் கொடுக்குறக்கு ஒரு சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 2017 3 பேர் என்கிட்ட கிளாஸ் கற்றுக்க வந்தாங்க. அதில் ஒருத்தர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இன்வால்மெண்ட்டோட கற்றுக்கிட்டாங்க. மற்றவங்களாம் சும்மா ஜாலியாக செல்ஃபி எடுக்கிறதும் பேசுகிறதும் சிரிக்கிறதுமா தான் இருந்துச்சு. ஆனால் நான் வந்து அது எவ்வளோ ஹெக்டிக்காக இருந்துச்சு அன்றைக்கி அந்த கிளாஸுங்கிறது எனக்கு தான் தெரியும். எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்துடணும்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக சொல்லிக் கொடுத்தேன். என்னோடய வீடு அப்போ எப்படி இருந்துச்சு, நான் அந்த கிளாஸுக்காக ஒத்தையில் நானாக எப்படி ரெடி பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுருந்தேங்கிறத பாருங்களேன். இவங்கெல்லாம் தான் என் கிளாஸுக்கு வந்தவங்க. அவங்க செஞ்ச கேக் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நான் தான் சொன்னேன்ல, என்கிட்ட நாசல் கிடையாது, ஐசிங் பண்ணுறதுக்கு என்கிட்ட எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு. பட் அவங்க அதை பற்றிலாம் கவலைப்படலை. சாப்பிட்றதுக்கு எங்களுக்கும் இந்த மாதிரி கேக் செய்யணும் அவ்வளோதான் சொன்னாங்க. ஸோ நான் அதே மாதிரி சொல்லி கொடுத்துட்டேன். சாக்லேட்ஸு, ஷெரிஸ் எல்லாம் சும்மா அப்படி தூவி விட்டதோடு முடிஞ்சிருச்சு கிளாஸ். அவங்க செஞ்ச கேக்கு அவங்களே அங்கேயே டேஸ்ட் பார்த்துட்டு ஒரு கேக் அவங்கவுங்க எடுத்துகிட்டும் போனாங்க. அது ஒரு மறக்க முடியாத ஒரு இன்பமான ஒரு மெமரி. நான் வந்து அதை என்றைக்குமே மறக்க மாட்டேன். இன்றைக்கும் அதே மாஸ்டர்கிட்ட தான் நான் ஜிம் ட்ரைனிங் போய்கிட்டுருக்கேன். அவங்க வந்து இன்றைக்கி வரைக்கும் எங்களுக்கு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாகவே நல்லாவே இருக்காங்க. இந்த மாதிரி என் லைஃப்பில் நிறைய நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. எல்லாத்தையும் ஒரு வீடியோவில் சொல்ல முடியாது. 2017 நடந்த பேக்கிங் ஜேர்னியில் மறக்க முடியாத ஒரு விஷயம்னா இந்த இன்சிடெண்ட் தான். இது தாண்டி இன்னும் இருக்குது. பட் சொல்கிறேன், நாளைக்கு பார்க்கலாமா?